அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அடுத்த பைத்து ஃபல் இஸ்மு இஸ்மாகிறது பித் தன்வீனி தன்வீனை கொண்டாயிருக்கும். வல் இஹ்பாரி அணுகு அதை பற்றி செய்தி அறிவிப்பது கொண்டாயிருக்கும். வல் அல்லை கொண்டாயிருக்கும். வல் ஜர்ரி ஜர்ரை கொண்டாயிருக்கும். வல் இல்மாரி லமீர் ஆக்குவது கொண்டாயிருக்கும். இஸ்முட அடையாளத்தை பற்றி சொல்லும் பொழுது அப்போ நம்ம இப்படி வச்சுக்கலாம். தன்வீனை கொண்டு இஸ்மை அறியப்படும். அதை வைத்து செய்தி அறிவிப்பது கொண்டு இது இஸ்மை அறியப்படும். அல்லு நுழைவது கொண்டு அது இஸ்முதான் என்று அறியப்படும். அந்த ஒரு வார்த்தையில் ஜர் நுழைவது கொண்டு அது இஸ்முதான் என்று அறியப்படும். இல்மாரி ஒரு வார்த்தையை அதை லமீராக ஆக்குவது கொண்டு அது இஸ்முதான் என்று அறியப்படும். அப்படி வச்சுக்கலாம். ஃபல் இஸ்மு பைத்தில் படித்து அந்த இஸ்முங்கிற வார்த்தையை பற்றி சொல்ல வராங்க. ஃபாவாகிறது ஜவாபுன் லிசர்த்தின் மஹுதுஃபின் போக்குப்பட்ட ஷர்த்துக்கு ஜவாபாக இருக்கும். இந்த ஃபே தக்தீருகு அப்போட தக்தீர் எப்படி இருக்கும்? இதான் அறத்த நீ நாடினால் அன் தரிஃப அறிவதற்கு குல்லன் எல்லாவற்றையும் மினல் அக்ஸாமி சலாசத்தி 3 வகைகளிலிருந்து எல்லாவற்றையும் நீ அறிய நாடினால் ஃபகுலு நான் சொல்லுவேன் ஃபல் இஸ்மு இஸ்மாயிருது அப்படிங்கிறது தான் அந்த போக்கப்பட்ட சர்த்து இருக்கும். அப்போ அக்ஸாமி சலாசத்தின் 3 வகை இஸ்மு ஃபஅலு ஹர்ஃபு இவைகளை அறிய நீ நாடினால் நான் இஸ்மை பற்றி இப்போ சொல்ல போகிறேன்னு அர்த்தம். பித் தன்வீனை கொண்டாயிருக்கும்னு ஒரு அர்த்தம் படித்தோம் பைத்தில். வஹுவ அதுவாகிறது நூனுன் ஜாயிதத்துன் எக்ஸட்ராவான ஒரு நூனாக இருக்கும். கூடுதலான ஒரு நூனு. சாக்கினத்துன் சுக்குன் பெற்ற கூடுதலான ஒரு நூனு. தல்ஹகு அஹீர கடைசியை சேரும். லஃப்லால் கடைசியை சேரும். லா ஹத்தன் எழுத்தால் அல்ல. லிகைரி தௌக்கீதுக்குரியதாக இல்லாமல் எழுத்தால் அல்லாமல் லஃப்லால் எழுத்துடைய கடைசியை சேரும். அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ எங்கள் உதாரணத்தில் ஜெய்தின் இல்லாட்டி ஜெய்துன்னு படிச்சு ஜர்ருடைய எழுத்துருக்கோம் ஜெய்துன்னு படிக்கிறோம். இல்லாட்டி ஜெய்துன் படிக்கலாம். அடுத்தது ஜெய்தனுக்கு அலிஃப் வந்துடும். அப்போ ஜெய்தன்னு படிக்கலாம். ஜைதன்னு படித்தாலும் நூனு இங்கே இல்லை. அதே சமயம் தவிக்கிறதுக்குரியதும் இல்லை. அப்போ இந்த நூன் இங்கே இருக்காது. ஆனாலும் அதை என்ன பண்ணுவோம், நாம் உச்சரிப்போம். அப்போ அதுக்கு தான் சொல்கிறாங்க உச்சரிக்க லஃப்லால் எழுத்தால் சேரும். ஹத்தால் அதாவது உச்சரிப்பால் சேரும். ஹத்தன் எழுத்தால் அது சேராது. சொல்லும்போது தனி வைப்போம். ஆனால் அங்கே எழுத்தில் அங்கே இருக்காது அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ ஜெய்துன்னு படிக்கிறப்ப தனின்னு வச்சு படிக்கிறோம். ஆனால் அங்கே நூன் இல்லை. அதே போல் ரஜுலின் படிக்கிறோம், நூன் அங்கே இல்லை. இப்போ சஹின் நூன் அங்கே இல்லை. அப்போ ஆனால் என்ன பண்ணுறோம், படிக்கிறோம். அப்போ அதுக்கு அடையாளம் என்ன, யாராவது போட்டோம்னா இந்த தோஜேரும்பாங்கள்ல அதை போடுவோம். இதுதான் அங்கே சொல்ல வராங்க. மஹின் ஹீனைதின் முஸ்லிமாத்தின் என்பதை போல். இப்போ ஹாதிகள் கலிமாத்து இந்த கலிமாக்கள் குல்லுகா அது அனைத்தும் அஸ்மா உன் இஸ்முகளாக இருக்கும். பி தலீலின் ஆதாரத்தை கொண்டு. உஜூதி தன்வீன் உண்டாகுவதுடைய ஆதாரத்தை கொண்டு. ஃபி அவாஹிரிகா அதனுடைய கடைசியிலே தன்வீன் உண்டாகின்ற ஆதாரத்தை கொண்டு இந்த கலிமாக்கள் ஜெய்தின் ரஜுலின் சஹின் மஹின் ஹீனைதின் இந்த கலிமாக்கள் எல்லாம் இஸ்முகளாக இருக்கும். அப்போ இஸ்மு அடையாளம் ஒன்று. அதை தன்வீன் அந்த இஸ்மு தன்வீனை ஏற்றுக்கொள்ளும். ஒரு வார்த்தை தன்வீனை ஏற்றுக்கொண்டால் அது நம்ம இஸ்முன்னு முடிவு பண்ணிடலாம். வல் இஹ்பாரி அணுகு எந்த வார்த்தையை வச்சு செய்தி அறிவிக்க முடியுதோ அப்படின்னு ஒரு வார்த்தை பைத்தில் படித்தோம். அந்த இஹ்பாரி அணுகை பற்றி சொல்ல போகிறாங்க. அதாவது பில் ஹதீசி அறிவிப்பது கொண்டு அணுகு அதை பற்றி அறிவிப்பது கொண்டு நீ அதை இஸ்மு என்று அறியலாம். ஜைதின் என்பதை போல
ஃபி காம ஜெய்தின். காம ஜெய்தின் என்பதில் ஜெய்தின் என்பதைப் போல. காம ஜெய்துன். காம ஜெய்துன் என்பதில் ஜெய்துன் என்பதைப் போல. அப்போ இந்த ஜெய்தை பற்றி நம்ம ஒரு செய்தியை சொல்கிறோம். என்ன செய்தியை சொல்கிறோம்? அவன் நிற்கின்றான், அவன் நிற்கிறான் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறோம். அப்போ அதை அவனை பற்றி ஒரு ஒரு வார்த்தையை பற்றி நம்ம செய்தி சொல்ல முடிகிறதுனால அந்த வார்த்தை வந்து இஸ்மு அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். அப்போ ஜெய்துங்கிற வார்த்தை வந்து இஸ்மு. இப்போ ஜெய்துன், எனவே ஜெய்துன் என்பதாகிறது இஸ்முன் இஸ்மாக இருக்கும். லி அன்னக்க, ஏனெனில் நீ ஹத்தஸ்த பேசினாய், அனுகு அதை பற்றி, அந்த ஜெய்தை பற்றி நீ பேசினாய், பில்கியாம் நிற்பது கொண்டு பேசினாய். அதாவது ஜெய்து நிற்கின்றான் என்று நீ பேசினாய். அப்போ அதை பற்றி உன்னால் பேச முடிகிறதுனால அந்த ஜெய்து அப்படிங்கிறது வந்து இஸ்மு. அடுத்தது கத்தாய், தாவை போல. ஃபி லரப்த, லரப்த என்பதில் உள்ள தாவை போல. அப்போ லரப்த என்பதில் உள்ள தா வந்து அது வந்து இஸ்மில் கட்டுப்பட்டது. ஃபைன்னகா நிச்சயமாக அதுவாகிருது இஸ்மா இருக்கும். லரப்தங்கிற உள்ள தா வந்து இஸ்மு. லி அன்னகா, லி அன்னக்க ஏனெனில் நீ ஹத்தஸ்த செய்தி அறிவித்தாய், அன்ஹா அதை பற்றி, பில் அர்பி லர்பை கொண்டு. அப்போ ஜெய்து அது நீ அடித்தாய் அப்படிங்கிறது நீ எப்படி அப்படின்னு நீ சொன்ன அந்த தேவை பயன்படுத்தி ஒரு செய்தியை சொல்ல முடியுது. இல்லாட்டி லரப்துன்னு கூட வச்சுக்கலாம். லரப்து நான் அடித்தேன். அப்போ இந்த தேவை பயன்படுத்தி ஒரு செய்தியை சொல்ல முடிகிறதுனால இது வந்து இஸ்மு. அப்போ என்ன செய்தியை சொல்கிறோம்? அடித்தல், அவன் நான் அடித்தேனுங்கிற அந்த அடித்தல் அந்த செய்தியை இந்த தேவை பயன்படுத்தி சொல்ல முடியுது. அப்போ அதனால் தே வந்து இஸ்மு. வ இன்லம் தக்பல் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரியே. கைர தாலிக்க, கைரு தாலிக்க அது அல்லாததை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரியே. மின் அலாமத்தில் இஸ்மி, இஸ்முக்குடைய அடையாளங்களிலிருந்து அது அல்லாததை அது ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரியே. அப்போ லரப்த என்பதில் உள்ள த வந்து இஸ்மு தான். என்ன சொல்ல வராங்கன்னா, லரப்தங்கிற தேல வந்து இந்த அது அல்லாத அந்த கைர தாலிக்கன்னு பிடிச்சோம்ல, அது அல்லாத அப்படின்னா இந்த என்ன, இந்த தன்வீனு அது தே ஏற்றுக்காது. ஜர்ரை வந்து அலிஃப்லாமை வந்து தே வந்து ஏற்றுக்காது. அப்படி ஏற்றுக்கலாட்டி கூட அதை வச்சு ஒரு செய்தி சொல்ல முடிகிறதுனால அந்த லரப் தூவில் உள்ள தே வந்து ஒரு இஸ்மு தான் அப்படின்னு சொல்ல வராங்க. அல், அப்போ இஸ்முல் அடையாளம் வந்து அடுத்தது வந்து அல்லு. ஐ அதாவது மரிஃபத்து, அதாவது மரிஃபாவுடைய அல்லு. ரஹ்மானி, ரஹ்மான் என்பதை போல. குலாம், குலாம் என்பதை போல. ஃபரசு குதிரை என்பதை போல. அப்போ குலாம் என்பதை போல, ஃபரஸ் என்பதை போல. அப்போ ஒரு வார்த்தை ரஹ்மானுங்கிற வார்த்தை அலிஃப்லாமை ஏற்றுக்குது. அப்போ ரஹ்மான் என்பது இஸ்மு. குலாம்ங்கிற வார்த்தை அலிஃப்லாமை ஏற்றுக்குது. அப்போ குலாம் அப்படிங்கிறது ஒரு இஸ்மு. ஃபரஸுங்கிற வார்த்தை அலிஃப்லாமை ஏற்றுக்குது. அப்போ ஃபரஸுங்கிற வார்த்தை வந்து இஸ்மு. அலிஃப்லாமை ஏற்றுக்கிட்டுச்சுன்னா அது வந்து இஸ்மு. அடுத்து வந்து ஒரு ஜர்ரு, ஒரு ஒரு வார்த்தை ஜர்ரை ஏற்றுக்குச்சுன்னா அது வந்து இஸ்மு. சவா உனக்கான ஆமிலுகு, அதனுடைய ஆமில் ஆகியிருந்தாலும் சரியே, ஹர்ஃபன் அர்ஃபாக ஆகியிருந்தாலும் சரியே, அவ் இலாஃபத்தும் நிலாஃபத்தாக ஆகியிருந்தாலும் சரியே, அவ் அல்லது தபீயத்தன் தாபியாக ஆகியிருந்தாலும் சரியே. தாபி மத்துபுன்னு படிச்சிருக்கோமா, அதுபோல் தாபி மத்துபுவாக இருந்தாலும் சரியே, எப்படியா இருந்தாலும் அது ஜர்ரை ஏற்றுக்குச்சுன்னா ஜர்ரை ஏற்றுக்கின்ற அனைத்தும் வந்து இஸ்மு தான். கது இதுக்கு உதாரணம் சொல்ல வராங்க. அப்போ ஹர்ஃபால் அது ஜர்ரு பெறுவது, இலாஃபத்தால் ஒரு இஸ்மு ஒரு ஒரு வார்த்தை ஜர்ரு பெறுறது, தாபியால் தாபி மத்துபுவால் ஒரு வார்த்தை ஜர்ரு பெறுறது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்ல வராங்க. கது நிச்சயமாக, இஜ்தமாக ஒன்று சேர்ந்து விட்டது, குல்லு அனைத்தும். அப்போ இந்த ஹர்ஃபால் இலாஃபத்தால் தபியால் இப்போ இதனால் ஜர்ரு பெறுகின்ற அனைத்து ஒன்று சேர்ந்து விட்டது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையில். அப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிற வார்த்தையில் வந்து பி ஜாரி இஸ்மி மஜ்ரூரு. அப்போ இஸ்மிங்கிற அந்த கலிமாவுக்கு ஜர்ரு வந்தது வந்து பிங்கிற அந்த வார்த்தையை கொண்டு, அல்லாஹிங்கிற வார்த்தைக்கு ஜர்ரு வந்தது வந்து அது வந்து முலாஃபிலைஹி அப்படிங்கிறதுனால அல்லாஹிங்கிற வார்த்தைக்கு ஜர்ரு வந்திருக்கு. அடுத்து ரஹ்மானிங்கிற வார்த்தைக்கு ஜர்ரு வந்தது, அது வந்து சிஃபத்து அப்படிங்கிறதுனால. அல்லாஹிங்கிறது மௌசூஃபு, ரஹ்மானிங்கிறது சிஃபத்து. மௌசூஃபுக்கு என்ன ஆராப் வருமோ அதே ஆராபு தான் சிஃபத்துக்கு வரும்.
அப்போ பிஸ்மில்லாய்க்கு பிஸ்மிக்கு உள்ள மீக்கு ஜர்ரு கிடச்சது வந்து இந்த பிஐ கொண்டு, அல்லாஹிக்கு ஜர்ரு கிடச்சது வந்து அது இலாஃபத்தை கொண்டு, எங்கே சொன்னாங்களே இலாஃபத்தை கொண்டு, ரஹ்மானுக்கு வந்து ஜர்ரு கிடச்சது வந்து அது வந்து தாபி முன்னாடி உள்ள பின்பற்றுது அப்படிங்கிறத அந்த அடிப்படையை கொண்டு ஜர்ரு கிடச்சி. இப்படி ஜர்ரை ஏற்றுக்கிட்டுச்சுன்னா ஜர்ரை ஏற்றுக்கின்ற அனைத்து கலிமாக்களும் இஸ்முதான் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வரலாம். அடுத்து வழி இல்மாரி ஒரு 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 வார்த்தை ஒரு கலிமாவை நம்ம எல்லாமே